ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜென்னலக்கா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு புளிக்குழம்பு ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதுக்கு 100 கிராம் தட்டைப்பயிரை ஒரு குக்கரில் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துட்டு ஒரு செம்பு தண்ணி ஊற்றி 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. குழம்புக்கு தேவையானதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சைடிஷ் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா புளிக்குழம்புக்கு வந்து எப்பயும் போல் கேரட் பீன்ஸு பொரியல் தான் நம்ம செய்ய போகிறோம். எண்ணெயில் வந்து கடுகு, கருவேப்பிலை, பட்டை மிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு கேரட் பீன்ஸை வந்து சேர்த்துட்டு வெங்காயம் எல்லாம் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து லோ ஃபயர்லேயே வந்து மூடி போட்டு நம்ம ஸ்லோவாகவே வேக வச்சு நம்ம எடுத்துக்க போகிறோம். தண்ணி எதுவுமே சேர்க்காமல் சூப்பராக வெந்து வந்துடும். நல்லா பொடியாக மட்டும் வெட்டிக்கோங்க. 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். இப்போ குழம்புக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். கடாயை அடுப்பில் வச்சு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு தேவையான மாதிரி வெந்தயம், சோம்பு சேர்த்துக்கோங்க. வெந்தயம், சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும் எண்ணெயில் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி சேர்க்கும் போது. அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கோம். 3 பல்லு பூண்டை வந்து லைட்டாக தட்டி அதையும் எண்ணெயிலே சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 பெரிய தக்காளியாக 2 தக்காளி சேர்த்துருக்கோம். சின்ன தக்காளியாக இருந்தால் நீங்கள் 3 சேர்த்துக்கோங்க. அதையும் நறுக்கி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியும் சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வதங்கி வரதுக்காக உப்பு சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். இந்த குழம்புக்கு வந்து நல்ல ஒரு காரமும் நல்ல ஒரு கலரும் கொடுக்கும். அதையும் எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/2 கிலோ கத்திரிக்காய் வந்து நல்லா முட்டையாக நறுக்கி இதையும் அது கூட சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் வதங்கி வரணுங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னு வைங்களேன், சாதாரண புளிக்குழம்பு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலே அந்த கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அது வதங்கி மேலே வந்து அப்படியே ஒரு கோட்டிங் இருக்கும். பார்த்தீங்கன்னா நல்லா மினுமினுன்ற ஒரு கோட்டிங் இருக்கும். அந்த அளவுக்கு அது வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பயிர் பாருங்கள் 4 விசிலே இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்துருச்சு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து நம்ம ஊற வச்சு அதை கரைச்சிக்கிடுவோம். இந்த பயிர்லேயே வந்து நீங்கள் அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க. பயிர் வேகையிலையும் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ பாருங்கள் நல்லா அது மேலே பாருங்கள் நல்லா அப்படி வதங்கின கோட்டிங் நல்லாவே உங்களுக்கு தெரியும் கத்திரிக்காயில். இந்த அளவுக்கு கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம பயிரையும் இந்த புளி கரைசலையும் சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்மளோட மேஜிக் மசாலா இந்த பொடி எப்படி அரைக்கிறதுன்னு ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் இந்த வீடியோ கீழே அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி அந்த பொடியை அரைச்சி வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் வந்து நம்ம மேஜிக் மசாலா சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து கிண்டி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் ரொம்ப வந்து டைட்டாக மூடாதீங்க. எப்பயுமே குழம்புகளுக்கு வந்து டைட்டாக மூடாதீங்க. கொஞ்சம் கேப் விட்டு மூடுங்க, இல்லைன்னா பொங்கி தட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அவிச்ச முட்டை இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி குழம்புக்கு அவிச்ச முட்டை சேர்த்து பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே அவிச்சிட்டு அப்படியே போட்டுறாதீங்க. இந்த மாதிரி மேலே வந்து 2 கீரைல போட்டுட்டு அப்படியே குழம்புல போட்டு பாருங்கள். புளிக்குழம்புல கண்டிப்பாக முட்டையை அவிச்சு போட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த குழம்போடு சேர்த்து அந்த மசாலா எல்லாமே அந்த முட்டைக்குள்ளே இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் எப்போ புளிக்குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி ஒரு முட்டையை வந்து நாங்கள் அவிச்சு போட்டு சேர்த்துக்கிடுவோம். இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம முட்டை எல்லாத்தையும் சேர்த்துக்கிடலாம்.
நல்லா அந்த மசாலா பொடியோட பச்சை வாடை, புளியோட பச்சை வாடை எல்லாம் போகிற அளவுக்கு கொதிச்சு வரட்டும். கத்திரிக்காய் வந்து நம்ம வதக்கையிலே ஒரு பாதி அளவுக்கு வெந்திருக்கும். மிச்சம் இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அது கொதிக்கையிலே வெந்துடும். நல்லா சிம்மில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டிங்கன்னு வைங்களேன், மேலே அந்த எண்ணெயெல்லாம் ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பரான தட்டைப்பயிறு புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். இதில் தட்டைப்பயிறு மட்டும் இல்லைங்க, வேறு எந்த பயிர் வகைகளையும் கூட இதே ஸ்டைலில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சு எங்களோட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.